மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் சாதாரணதர இயர் 11 மாணவர்களுக்கான பிராக்டிக்கல், அதாவது செய்முறை பரீட்சை நடைபெற உள்ளது. அது சம்பந்தமான சில வினாக்களை நாங்கள் பார்த்து கொண்டு அதற்கு அடுத்ததாக இந்த பகுதி 1 சாதாரண பரீட்சை மாணவர்களுக்கான பகுதி 1 வினாத்தாளை நாங்கள் பார்க்க உள்ளோம். அதாவது உங்களுக்கு பரீட்சைக்கு செய்முறை பரீட்சைக்கு தயாராக இருக்கின்றீர்கள். அப்போ நாங்கள் அதற்கு வரக்கூடிய எவ்வகையான வினாக்கள் வரும், அந்த வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு பதிலளிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அபியாசகான உருப்படிகள். அபியாசகான உருப்படிகள் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், உங்களோட சிலபஸில் 10, 11 நீங்கள் படித்த உருப்படிகள். அதாவது அபியாசகான உருப்படிகள் என்று சொல்லும்போது கீதம், லட்சண கீதம், அலங்காரம், அடதாள அலங்காரம், துருவதாள அலங்காரம் அபியாசகான உருப்படிகள். அப்ப கீதம் நீங்கள் 10, 11 படித்த கீதம். உதாரணமாக சிவபெருமானை கீதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கீதம் என்ன ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த கீதத்தின் ராகத்தின் ஆரோகண அவரோகணம், மத்தியமாவதி, சரிமப்ப நிசா, தானிப்பம ரிசா. அடுத்ததாக அந்த ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள். என்னென்ன ஸ்வரஸ்தானங்கள் எடுத்துக்கொள்கின்றன? மத்தியமாவதி என்று சொன்னால் சட்ஜம், சௌஸ்ரி ரிஷபம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், கைசி நிஷாதம். இவ்வாறான விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது லட்சண கீதம், ரேவதி ராகம். ரேவதி ராகம் என்று சொல்லும்போது அந்த ரேவதி ராகத்திலேயே அதனுடைய ஸ்வரஸ்தானம், ஆரோண அவரோகணம் இவ்வளவும் அந்த ரேவதி ராகம் பாடும் போதே அதில் வருகின்றது. இறுதியாக அந்த ஆரோண அவரோணம் வருகின்றது. அடுத்ததாக மேளகன், இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அலங்காரம், துருவதாள அலங்காரம், அடதாள அலங்காரம் என்ன ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மாயமால கவுளை எடுக்கும் சிரஸ்தானம் தெரிந்து கொள்ள வேண்டும், மேளகன் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த அலங்காரத்தில் நீங்கள் பாடப்போகும் அந்த துருவதாளமாக இருந்தால் துருவதாள அலங்காரத்தின் அங்கங்கள், அட்சரம் எத்தனை. அடுத்தது அடதாளம், அடதாள அலங்காரத்தில் வர அங்கங்கள் என்னென்ன, இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சபாகான உருப்படி என்று சொன்னால் கீர்த்தனை 10, 11 நீங்கள் படித்த கீர்த்தனை ஆயத்தமாக இருக்க வேண்டும். பயிற்சி எடுத்து அந்த கீர்த்தனை நீங்கள் அந்த கீர்த்தனையின் ராகம், ஆரோண அவரோணம், எடுக்கும் சிரஸ்தானம், இயற்றியவர், இவை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ராக மாளிகை, சின்னஞ்சிறுகளிலே அந்த ராக மாளிகையில் என்னென்ன ராகங்கள் வருகின்றன, இயற்றியவர். அடுத்தது பதம். பதம் 2 பதங்கள் இருக்கின்றது, மாயன் குழலிசை, அடுத்தது அலைப்பாய்தே. இந்த ராகங்கள், இந்த பதங்கள் அமைந்த ராகம், ஆரோண அவரோணம், எடுக்கும் சிரஸ்தானங்கள், இயற்றியவர், இவை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த உருப்படி கீர்த்தனை சொன்னால் கீர்த்தனையில் என்ன அங்கம் வருகின்றது, பாட்டின் அங்கங்கள் வேற, தாளத்தின் அங்கங்கள் வேற. தாளத்தின் அங்கங்கள் என்று சொன்னால் லகு துர்தம், அனுதுர்தம். பாட்டின் அங்கங்கள் என்று குறிப்பிடும் போது பல்லவி, அனுபலவி, சரணம். அடுத்தது கீர்த்தனை, பதம், ராகமாளிகை, வர்ணம். வர்ணமும் உங்களோட 10, 11 சிலபஸில் இருக்கிற வர்ணம். அந்த வர்ணம் என்ன ராகம், எடுக்கும் சிரஸ்தானம், ஆரோண அவரோணம், மேளகன். அடுத்தது அந்த வர்ணம் என்னென்ன அங்கங்கள் இருக்கின்றது, இவை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
அடுத்தது கேட்டல் கேள்வி வருவது வழக்கம். கேட்டல் கேள்வி என்று சொல்லும்போது ஆரோண அவரோணம், ஒரு ராகம் திண்ட ஆரோண அவரோகணம். அடுத்தது தாளம் பற்றிய கேள்வி, அதாவது சப்த தாளம் தாப தாளம். ராகங்கள் உங்களோட சிலபஸில் இருக்கிற ராகங்கள், அதனுடைய ஆரோண அவரோகணம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், பாட தெரிய வேண்டும். மாயமால கவுளை, சங்கராபரணம், கலியாணி, ஆரவி, விலகரி, பந்துராளி, மோகனம், ஹம்சத்வனி, மத்தியமாவதி. தாய் ராகமாக இருந்தால் சரிகம பதனிசா சாணிதப்பம் மகரிசா, இவ்வாறு தான் வரும். எல்லா தாய் ராகத்துக்குமே ஆரோண அவரோகணம் சரிகம பதனிசா சாணிதப்பம் மகரிசா. அடுத்ததாக ஜன்னிய ராகம். அப்ப இவற்றின் ஆரோண அவரோகணம். அடுத்தது எடுக்கும் சுரஸ்தானம் பாட தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது தாளம் என்று சொல்லும் போது சாப்பு தாளம். சாப்பு தாளத்தின் ஜதி, எண்ணிக்கை, அந்த உருப்படிக்கு உதாரணம், இவைகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சிறுவர் பாடல் வழமையாக வருவது. அந்த சிறுவர் பாடலை நீங்கள் சிறுவர் பாடல் மட்டும் அதை போட்டு பாடி காட்டுவதாக வருகின்றது. இது இவ்வளவு காலம் வந்து கொண்டிருந்த வினாக்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு பரீட்சைக்கு போகலாம். அதாவது உங்களோட சிலபஸில் இருக்கிற உருப்படிகளை ஆயத்தம் செய்து கொண்டு அதனுடைய ராகங்கள், சுரஸ்தானங்கள் இவற்றை ஆயத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் போக வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வினாக்களை பார்க்க உள்ளோம். பகுதி 1. முதலாவது வினா சிவபெருமானே என்னும் கீதம் அமைந்த ராகம் கேட்கப்பட்டுள்ளது. பகுதி 1ல் இவ்வாறான வினாக்கள் வரும், அதாவது உருப்படிகள் அமைந்த ராகம். இப்ப சிவபெருமானே என்னும் கீதம் அமைந்த ராகம் உங்களுக்கு தெரியும், மத்திய மாவதி. சிவபெருமானே என்னும் கீதம் அமைந்த ராகம் மத்திய மாவதி. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தா கி ட. பாருங்கள், ஜதி தா கி ட. தா கி ட என்றால் 3 வருகின்றது. அந்த ஜதி இதனுடைய நடை கேட்கப்பட்டிருக்கின்றது. தாக்கிட என்ற ஜாதியின் நடை கேட்கப்பட்டிருக்கின்றது. தாக்கிட என்று சொல்லும் போது 3, ஆகவே திஷ்ட நடை. அடுத்ததாக பாருங்கள், பஞ்சபுராணம் பாடப்படும் போது இங்கே குறிப்பிடப்படுகின்றது திருப்பல்லாண்டு என்பது எத்தனையாவதாக வருகின்றது என்று. அதாவது பஞ்சபுராணம் பாடப்படும் போது திருப்பல்லாண்டு எத்தனையாவதாக வருகின்றது. முதலாவது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, புராணம். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அப்ப திருப்பல்லாண்டு எத்தனையாவதாக வருகின்றது? 4ஆவதாக வருகின்றது. இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. திருப்பல்லாண்டு 4ஆவது. உங்களுக்கு பஞ்சபுராணத்துல நீங்கள் 5 எத்தனையாவது வருகின்றது என்பது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே பின்வருவனவற்றில் அவனெத்த வாத்தியம் எது என்று கூறப்படுகின்றது. அவனெத்த வாத்தியம். அவனெத்த வாத்தியம் என்று சொல்லும் போது இங்கே தவிலும் காணப்படுகின்றது, மிருதங்கமும் போடலாம். அவனெத்த வாத்தியம் என்று சொல்லும் போது தவில், மிருதங்கம் 2ம் குறிப்பிடப்படும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் முத்துசுவாமி தீட்சிதர் காஞ்சிபுரத்திலே அவர் பாடிய உருப்படியை கேட்கப்படுகின்றது. இதிலே காணப்படுகின்றது. காஞ்சிபுரத்தில் அவர் பாடிய உருப்படி இங்கே 4 விடை தரப்படுகின்றது.
இதில் கஞ்சனா தாட்சி என்ற ஒரு உருப்படியைத்தான் அவர் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், 6வது வினா. ஒற்றுமை சேர்வது என்னும் தேவாரத்தின் பண். ஒற்றுமை சேர்வது என்னும் தேவாரத்தின் பண். அப்ப இதுல தேவாரத்தின் பண் கேட்கப்படுகின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களோட சிலபஸ்ல 10, 11 வார எல்லா தேவாரங்களின் பண்ணும் தெரிய வேண்டும், ராகமும் தெரிய வேண்டும். இங்கே ஒற்றுமை சேர்வது என்னும் தேவாரத்தின் பண் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பழம் பஞ்சுரம். ராகம் கேட்கப்பட்டிருந்தால் சங்கராபரணம். அப்ப இதுல பாருங்க, பழம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம். அப்ப உங்களுக்கு 2 விடயமும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சங்கராபரணத்தின் பண் வந்து பழம் பஞ்சுரம். இப்ப சங்கராபரண ராகம் எழுதும் போது நீங்கள் சங்கராபரண ராகத்தின் பண் வந்து பழம் பஞ்சுரம் என்ற விஷயத்தை கூட நீங்க குறிப்பிடலாம். அதை தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், 7வது மேளகர்த்தா சக்கரத்தில் அமைந்துள்ள எண்கள், அதாவது பானச்சக்கரம். மேளகர்த்தா சக்கரத்தில் பானச்சக்கரத்தில் அமைந்துள்ள எண்களை கேட்கப்பட்டுள்ளது. அப்ப பானச்சக்கரம் சொல்லிக்க இந்து நேத்திர அக்கினி வேத பானம் 5வது. இந்து நேத்திர அக்கினி வேத பானம். ஒரு சக்கரத்தில் வந்து 6 மேளம். அதை வைத்துக்கொண்டே நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். ஒரு சக்கரத்தில் 6 மேளம் என்றால் இந்து நேத்திர அக்கினி வேத பானம். இப்போ 20 தொடக்கம் இதில் காணப்பட்டு இருக்கின்றது. 25 தொடக்கம் 30 வருகின்றது. அடுத்ததாக பாருங்கள், திரு விசைப்பா பாடப்படுவது. திரு விசைப்பா பாடப்படுவது எவ்வாறு பாடப்படுவது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது திருவிசைப்பா உங்களுக்கு தெரியும், சுத்தாங்கமாக பாடுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது சுத்தாங்கம் என்று சொல்லும்போது தாளம் இல்லாமல் பாடப்படுவது. உதாரணமாக வெண்பா, திருவிசைப்பா, அடுத்த திருவாசகம். இப்ப இவை வந்து சுத்தாங்கமாக பாடப்படுகின்றது. அதாவது திருவிசைப்பா பாடப்படுவது இதுல காணப்படுகின்றது. சுத்தாங்கமாக பாடப்படுவது என்று வரும். சுத்தாங்கமாக பாடப்படும் முறை. அடுத்தது சவுக்க வர்ணம். சவுக்க வர்ணம் என அழைக்கப்படுவது. உங்களுக்கு தெரியும், சவுக்க வர்ணம் என்று சொல்லும்போது பத வர்ணம், ஆடவ வர்ணம் ரெண்டும் அதனை சொல்லலாம். அப்ப இதுல விடையில பாத்தீங்கன்னா பதவர்ணம் காணப்படுகின்றது. சவுக்க வர்ணம் என்று அழைக்கப்படுவது வந்து பதவர்ணம், ஆடவ வர்ணம் ரெண்டும் வரும். இதுல இங்க உங்களுக்கு பதவர்ணம் தரப்பட்டு இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை இசை நாடகமாக இயற்றியவர். அதாவது காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை இசை நாடகமாக இயற்றியவர் உங்களுக்கு தெரியும், கோபாலகிருஷ்ண பாரதியார். வாக்கியக்காரர் கோபாலகிருஷ்ண பாரதியார் கூடுதலான இசை நாடகங்களை இயற்றியிருக்கின்றார். நந்தனார் சரித்திரம் அப்படியான இசை நாடகங்களை கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றியிருக்கின்றார். அவ காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை இசை நாடகமாக இயற்றினவர் வந்து இதற்குரிய விடை கோபாலகிருஷ்ண பாரதியார். அடுத்ததாக பாருங்கள், வீணையில், அதாவது வீணையை வந்து நாங்கள் மீட்டித்தான் வாசிக்கின்றோம். என்ன அப்ப வீணையில் மீட்டுதல் என்னும்
தொழிற்பாட்டின் மூலம் வாசிக்கப்படும் வாத்தியம். அந்த வாத்தியங்கள்ல விரல்களினால் கேள்வி வந்து விரல்களினால் மீட்டுதல் மூலம் வாசிக்கப்படும் வாத்தியம். வீணையத்தான் நாங்கள் மீட்டி வாசிக்கின்றோம். வயலின் வந்து விரல்களினால மீட்டிக்கொண்டு போ போட்டுத்தான் அந்த நாதத்தை எழுப்புவதற்கு நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனா வாத்தியங்கள்ல மீட்டுதல் மூலம் ஒளி எழுப்பப்படும் வாத்தியம் எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய விடை வந்து வீணை. அதாவது விரல்களினால மீட்டுதல் மூலம் ஒளி எழுப்பப்படும் வாத்தியம். அதற்குரிய விடை வீணை. அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக இதுல ஸ்வரக்கோர்வை தரப்பட்டிருக்கின்றது. அதாவது அதற்குரிய விட வந்து ஆரபி. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த ஸ்வரக்கோர்வைகள் தரும்போது ஆரோண அவரோணத்தை வைத்து கொண்டுதான் இந்த ஸ்வரக்கோர்வைகள் தரப்படுகின்றது. ஆரபி வந்து அதிண்ட ஆரோண அவரோணம் சரி மப்ப தசா சாணிதப்ப மகரிசா சரி மப்ப தசா. இப்போ இதுல போட்ட சுரக்கோர்வையை வச்சுக்கொண்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப வேறு ஒரு ராகத்தின் சுரக்கோர்வை தரும்போது நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் என்பதற்காகத்தான் நான் அந்த விளக்கம் தருகின்றேன். சரி மப்ப தசா. அப்ப பார்த்தீர்கள் சொன்னால் சா கடத்த ரீ கடத்த மா வருகின்றது. அப்ப சுரக்கோர்வை வரும்போது சரிம ரிம பத சரி மப்ப தசா என்ன அப்ப பதச. பிறகு அவரோண முறையில் வரைக்க சாணிதப்ப நீதப்பமா மகரி அப்படி வரும். அப்ப அவ்வாறு வரைக்க மோகனம் எல்லாம் வர்ஜராகும். மோகனம்டா சரிக ரிக பத கப்பதச அவ்வாறு வரும். அப்ப அந்த சுரக்கோர்வைகளை நீங்கள் ஆரோண அவரோகணத்தை வைத்துக்கொண்டு இந்த சுரக்கோர்வை வச்சுக்கொண்டுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல வந்த சுரக்கோர்வையின்படி இதற்குரிய விடை வந்து ஆரபி. ஆரபின் ஆரோணம் வந்து சரிமப்ப தசா சாணிதப்ப மகரிசா. இப்ப நானே அந்த விளக்கங்கள் தாரண்டா உங்களுக்கு விடைய மட்டும் சொல்லி கொண்டு போகலாம். ஆனா நீங்கள் பாஸ் பேப்பரை வைத்துக்கொண்டு நான் விடைய மட்டும் சொல்வதில் பிரயோசனம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் பாஸ் பேப்பரை வச்சுக்கொண்டே அதுல விடைய கண்டுபிடிச்சு போடலாம். இப்பொழுது கூட அவ்வாறுதான் நீங்கள் கூட வீட்டுல செய்கிறீர்கள். அப்ப அதற்கு ஏன் அவ்வாறு வருகின்றது, அந்த விடை எவ்வாறு வரும் என்றதுக்குரிய விளக்கம் தெரிய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இனி நமக்கொரு என்னும் கீர்த்தனை அமைந்துள்ள தாளம். இதுல பிழையாக கூறப்பட்டுள்ளது, இங்க வட்டம் போட்டு காண்பிக்கப்படுகின்றது. அதாவது இனி நமக்கொரு ரூபக தாளம். தரம் 10ல படிச்ச நீங்கள் இனி நமக்கொரு ரூபக தாளம். இனி நமக்கொரு என்னும் கீர்த்தனை அமைந்த வந்து ரூபக தாளம். அதை குறித்து கொள்ளுங்கள். இந்த கீறு போட்டதை போடாம இனி நமக்கொரு ரூபக தாளம். அடுத்தது 14வது கவனியுங்கள். பதங்களில் இயற்றியவர் முத்திரை காணப்படுவது. அதாவது பதங்கள்ல இயற்றியவர் முத்திரை எங்கு காணப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. பதங்கள்ல இயற்றியவர் முத்திரை பாருங்க 14வது அனுபல்லவியிலும் கடைசி சரணத்திலும் காணப்படும். உங்களுக்கு தெரியுமா அலைபாயுதே பதம் பார்த்திருக்கின்றீர்கள். அப்ப அனுபல்லவியிலும் கடைசி சரணத்திலையும் இந்த இயற்றியவருடைய முத்திரை காணப்படும். அடுத்ததாக பாருங்கள் 15வது கவனியுங்கள். 15வது வினா ராக மாளிகையில் பல்லவியில்
அதாவது ராக மாளிகையில் பல்லவியின் ஆரம்ப ராகத்தில் அமைந்துள்ள ராகத்தை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ராக மாளிகையில் ஆரம்பத்தில் பல்லவியில அமைந்திருக்கிற அந்த ஸ்வரம், அதாவது ராக மாளிகை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ராகத்தில் அமைந்ததும் போய்கொண்டிருக்க அதுக்கு பின் அடுத்ததாக ஸ்வரங்கள் காணப்படுகின்றது. அந்த ஸ்வரத்திற்கு என்ன பெயர் என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தீர்களா தெரியும். ராக மாளிகையில் பல்லவியில் அடுத்ததாக இடம்பெறும் ஸ்வரத்துக்கு எவ்வாறு பெயர் காணப்படுகின்றது. அதற்குரிய விடை வந்து விலோம சிட்டை ஸ்வரம். அதற்குரிய விடை விலோம சிட்டை ஸ்வரம். அடுத்த கேள்வி 15வது கேள்வி பார்த்த நாங்கள். அடுத்ததாக அடதாள அலங்காரத்தின் ஆரம்ப வரிசைகள் குறிப்பது, அதாவது அடதாள அலங்காரத்தின் ஆரம்ப வரிசை குறிப்பது என்று தந்திருக்குது. அடதாள அலங்காரம் உங்களுக்கு தெரியும். அடதாள அலங்காரம் நீங்கள் படித்திருப்பீர்கள். என்ன அடதாள அலங்காரம்? இதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4 விடை தரப்பட்டிருக்கின்றது. அடதாளம் சப்ததாளம் வந்து 7, சப்ததாளங்கள் 7. இதுல அடதாள அலங்காரத்தின் ஆரம்பம், அதாவது முதலாவது வரியை கேட்டிருக்கின்றார்கள். இதுல முதலாவது வரிக்குரிய விட வந்து முதலாவது, அதாவது சரிகா, உங்களுக்கு தெரியும், சரிகா சாரி கா மா மா, அதுதான் முதலாவது வரியாக இங்கே காணப்படுகின்றது. அடதாள வர்ணத்தின் அடதாள அலங்காரத்தின் முதலாவது வரி சரிகா சாரிகா மா ஆண்டு வருகின்றது. அடுத்தது பாருங்கள், அடுத்த வினா 17வது, அதாவது ரேவதி ராகம் என்னும் லட்சண கீதத்தினை இயற்றியவர் யார் என்று கேட்கப்படுகிறது. பொன்ஸ்ரீ வாம தேவர் ரேவதி ராகம் என்னும் லட்சண கீதம் இயற்றியவர். இது வந்து பிராக்டிக்கலுக்கு இந்த கேள்வி வருகின்றது. அதாவது லட்சண கீதம் ரேவதி ராகம் உங்களுக்கு 11ஆம் ஆண்டுல இருக்கின்றது. ரேவதி ராகம் என்னும் லட்சண கீதத்தினை இயற்றியவர் பொன்ஸ்ரீ வாம தேவர். அடுத்த வினா 18வது வினா. 72 மேளக்கத்தா சக்கரங்களில் 4வது 10வது சக்கரத்தில் இடம்பெறும் ரிஷபமும் காந்தாரமும் கேட்கப்பட்டிருக்கின்றது. ரிஷபமும் காந்தாரமும் கேட்கப்பட்டிருக்கின்றது 18வது. ஏன்னா அதற்குரிய விடை வந்து ரீயும் கி, ரீ கி, அதாவது 2வது வினா. இரண்டாவது விடை அதற்கு வருகின்றது. அடுத்தது 19வது உங்களுக்கு மாணவர்கள் சுரக்கோர்வைகளை ஆரம்ப சுர வரிசைகளை உங்களுக்கு பாடுவதன் மூலம் என்ன ஆக்கம் செய்து பாடுவதன் மூலம் வெளிப்படுவது என்ன ஆரம்ப சுரக்கோர்வைகளை நாங்கள் ஆக்கம் செய்து பாடுவதன் மூலம் வெளிப்படுவது என்னென்று கேட்கப்படுகின்றது. அதற்குரிய விடை மாணவர்கள்
ஸ்வர ஞானம். மாணவர்கள் ஸ்வரக்கோர்வைகளை ஆக்கம் செய்து பாடுவதன் மூலம் ஏற்படுவது, அதாவது ஸ்வர ஞானம். இதுக்குரிய விடை உங்களுக்கு ஸ்வர ஞானம். ஆரம்ப அதாவது புரந்தரதாசர் உங்களுக்கு ஸ்வர வரிசைகளை, அதாவது அப்பியாச கான வரிசைகள் என்று சொல்லப்படுகின்றது. சொராளி வரிசை, மேல்சா வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம். இந்த ஆரம்ப ஸ்வர வரிசைகளை புரந்தரதாசர் ஸ்வர ஞான பயிற்சிக்காகத்தான் இதை ஏற்படுத்தினார். அப்ப மாணவர்கள் ஆரம்ப இந்த ஸ்வரக்கோர்வைகளை அபியாசம் செய்து பயிற்சிக்காக ஏற்படுவதை நாங்கள் எவ்வாறு கூறக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால், ஸ்வர ஞானம், அதை பயிற்சி செய்வதால் அவர்களுக்கு ஸ்வர ஞானம் ஏற்படும். அடுத்த வினா, உங்களுக்கு உன்னையல்லால் என்னும் சிம்ஹேந்திர மத்திம ராகம், அந்த கீர்த்தனை என்ன எடுப்புல அமைந்திருக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. சிம்ஹேந்திர மத்திமம் உன்னையல்லால் என்னும் கீர்த்தனை என்ன எடுப்புல அமைந்திருக்கிறது என்று கேட்கப்படுகின்றது. அது அநாகத எடுப்பு. சரியா? அநாகத எடுப்பு. உங்களுக்கு தெரியும், எடுப்பு 3 வகையாக காணப்படுகின்றது. சம எடுப்பு, அதீத எடுப்பு, அநாகத எடுப்பு. அப்ப அதை நாங்கள் பாட்டுகள் தொடங்குற இடத்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் அந்த எடுப்புகளை குறிப்பிடுகின்றோம். தரம் 11 படித்திருப்பீர்கள். தவணை 1க்கு எடுப்பு 3 வகைப்படும். சம எடுப்பு, அதீத எடுப்பு, அநாகத எடுப்பு. அப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா உன்னையல்லால் என்னும் கீர்த்தனை எந்த எடுப்புல ஆரம்பிக்கப்படுகின்றது என்று. அதற்குரிய விடை அநாகத எடுப்பு. அடுத்த வினா பார்க்க போகின்றோம். அடுத்ததாக சுத்த நிஷாதத்திற்கு ஒப்பான ஸ்வரங்கள், அதாவது சுத்த நிஷாதத்திற்கு ஒப்பான ஸ்வரஸ்தானம் என்று கேட்கப்படுகின்றது. சுத்த நிஷாதத்திற்கு ஒப்பான ஸ்வரஸ்தானம் அது சதுஸ்ருதி தைவதம். சுத்த நிஷாதத்திற்கு ஒப்பான ஸ்வரஸ்தானம் சதுஸ்ருதி தைவதம். அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் வயலின் வாத்திய அமைப்பினை முதலில் உருவாக்கியவர். அதாவது வயலின் வாத்தியம் உங்களுக்கு தெரியும். வயலின் வாத்தியத்தின் அந்த அமைப்பை முதல்ல உருவாக்கியவர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுல விடை, அதற்குரிய விடை ஸ்டாடி வேரியஸ். அதாவது வயலின் வாத்தியத்தினை முதல் உருவாக்கியவர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த இருக்கிறது ஸ்டாடி வேரியஸ். 2வது விடை ஸ்டாடி வேரியஸ். அதாவது வயலின் வாத்தியம் அமைப்பை முதலில் உருவாக்கினவர். அடுத்ததாக அடுத்த வினா, சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் ராக மாளிகையில் உச்சிதனை முகர்ந்தாள் என்று பாடப்படும் பகுதி, அதனுடைய ராகம் கேட்கப்பட்டிருக்கின்றது. என உச்சிதனை முகர்ந்தாள் என்னும் ராகம். அந்த சின்னஞ்சிறுகளியே என்னும் ராகம் நீலாம்பரி, வசந்தா இவ்வாறு ராகங்கள் வருகின்றது. அப்ப உச்சிதனை முகர்ந்தாள் என்ற ராகம், அந்த உச்சிதனை முகர்ந்தாள் என்ற அந்த பகுதி என்ன ராகம் என்று கேட்கப்படுகின்றது. அதற்கு உரிய விடை வசந்தா. உச்சிதனை முகர்ந்தாள் என்னும் ராகத்துக்குரிய விடை
வசந்தா. இங்கே காணப்படுகிறது வசந்தா. இந்த வட்டம் போட்டு காண்பிக்கப்படுகிறது முதலாவது வினா. விடை, இந்த முதலாவது விடை வசந்தா. அதாவது சின்னஞ்சிறுகிளியே என்னும் ராக மாளிகையில் உச்சிதனை முகந்தாள் என்ற பகுதி அமைந்த ராகம் வசந்தா. அடுத்த வினா, பின்வரும் ராகங்களுள் பிரதி மத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. பின்வரும் ராகங்களுள் பிரதி மத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம். கவனமாக பாருங்கள். பின்வரும் ராகங்களுள் பிரதி மத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம். 24வது பந்துவ ராளி. பின்வரும் ராகங்களுள் பிரதி மத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம் 4வதாக காணப்படுகின்றது பந்துவராளி. உங்களுக்கு தெரியும், உங்களோட சிலபஸ்ல பந்துவராளி, கல்யாணி இந்த ரெண்டும் பிரதி மத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம். இவ்வாறான விடயங்களை நீங்கள் கவனத்தில் வைத்திருந்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். கவனித்துக் கொள்வது. ஏன்னா உங்களுடைய சிலபஸ்ல பிரதிமத்திமமும் கல்யாணியும் தான் பிரதிமத்திம ராகம். அப்ப இதுல கேட்கப்பட்ட விட பின்வரும் ராகங்களில் பிரதிமத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம். அப்ப பார்த்தால் உங்களுக்கு தெரியணும், எங்கடா சிலபஸ்ல பிரதிமத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம் கல்யாணியும் பந்துவராளியும். அப்ப இங்க பந்துவராளி காணப்படுகின்றது. ஆகவே பிரதிமத்திமத்தை எடுத்துக்கொள்ளும் ராகம் பந்துவராளி. இப்ப அடுத்த வினா 25வது நாங்கள் பார்க்க போகின்றோம். 25வது வினா பாருங்கள். அதாவது ஸ்வரமேள கலாநிதி என்னும் சமஸ்கிருத கிருந்தத்தை ஆக்கியவர். அதாவது ஸ்வரமேள கலாநிதி என்னும் சமஸ்கிருத கிரந்தத்தை ஆக்கியவர் யார் என்று சொன்னால் ஸ்வரமேள ராம மாத்தையர். பாருங்கள், ராம மாத்தையர் ஸ்வரமேள கலாநிதி என்னும் என்ன கிரந்தத்தை ஆக்கியவர் அல்லது இயற்றியவர் ராம மாத்தையா. அது அடுத்ததா பாருங்கள். இதுல கதலி ரசத்திற்கு ஒப்பான உருப்படிகளை இயற்றினவர். அதாவது உங்களுக்கு தெரியும், ரசங்கள் குறிப்பிடப்படுகின்றது. ஒவ்வொரு கதலி ரசம், திராட்சை ரசம், நாளி ரசம் இவ்வாறு கூறப்படுகின்றது. இதுல கேட்கப்பட்டிருக்கின்றது கதலி ரசம். கதலி ரசத்திற்கு ஒப்பான உருப்படிகளை இயற்றியவரைத்தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. கதலி ரசம் அதற்குரிய விடை சியாம சாஸ்திரிகள். அடுத்த திராட்சை ரசம், அடுத்த நாளி ரசம் என்று இருக்கின்றது. அப்ப கதலி ரசத்தை ஒப்பான உருப்படி சியாம சாஸ்திரிகள். அவருடைய உருப்படிகளைத்தான் நாங்கள் கதலி ரசத்திற்கு ஒப்பாக கூறுகின்றோம். நாளி என்று சொன்னால் தேங்காய். நாளி என்று சொன்னால் தேங்காய்க்குரிய அது தேங்காய் ரசம். அடுத்தது திராட்சை ரசம். அடுத்ததாக பாருங்கள். அடுத்தது 26வது வினா 26 தான் கதலி ரசம். அடுத்தது அதாவது இசை கச்சேரிகள்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்த மிருதங்கம் வாசிப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆவர்த்தனம் கொடுக்க வேண்டும்.
ஏன்னா அவர்களுடைய வித்துவத்தை அவர்கள் அந்த ஆவர்த்தனத்துல தான் அவர்கள் காட்டுவார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்ப இசை கச்சேரிகள் நடக்கும். அந்த இசை கச்சேரிகள் நடந்து இப்ப நல்லூர்ல எல்லாம் திருவிழா காலங்கள்ல இசை கச்சேரிகள் நடப்பது வழக்கம். அந்த இசை கச்சேரிகள்ல பாடுவிடம் பாடி போட்டு ஒரு அவர்களுக்கு ஒரு ஆவர்த்தனத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அப்ப அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுல கேட்கப்பட்டபடி மிருதங்க கலைஞர்களுக்கு கச்சேரிகளில் எவ்வாறு அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கு எவ்வாறு கொடுக்கப்படுகின்றன முழு ஆவர்த்தனம். இசை கச்சேரிகளும் அவர்களுக்கு எவ்வாறு என்ன கொடுக்கப்படுகின்றன சொன்னால் அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கு என்ன கொடுக்கப்படுகிறது சொன்னால் முழு ஆவர்த்தனம் தான் இதற்குரிய விடையாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, இதுல நகைச்சுவையும் இடையிடையே கதைகளும் கலந்து காணப்படும் ஒரு இசை நிகழ்ச்சி இதன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய விடை வில்லிசை, அதாவது வில்லுப்பாட்டு. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த வினா. அடுத்தது 29வது அள்ளி உண்டடலா என்னும் கீர்த்தனை அமைந்த ராகத்தினுடைய மேள எண் கேட்கப்பட்டிருக்கின்றது. அது 51. அடுத்தது 30வது வினா, கரிக்காம்போதி ராகத்தில் மூர்ச்சனையின் போது உண்டாக மேளத்தை கேட்கப்பட்டிருக்கின்றது. இதுல கரிக்காம்போதி ராகத்தில் மத்திம மூர்ச்சனை எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அது அதற்குரிய சங்கராபரணம். 30வது கரிக்காம்போதி ராகத்தின் மத்திம மூர்ச்சனையின் போது வரும் ராகம் சங்கராபரணம். 30 வினாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த வகுப்புல மிகுதி 10 அதோட பகுதி 2ற்கான வினாக்களையும் பார்க்கலாம். அடுத்த வகுப்புல ஆயத்தமாக இருங்கள். பகுதி 2ற்குரிய நாங்கள் ராக லட்சணம் எவ்வாறு எழுதுவது என்பது பற்றியும், அடுத்ததாக சிறு குறிப்பு, அதாவது ஜன்னிய ராகம், இசை குறியீடுகள், அடுத்ததாக பதம், இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.